ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சனா எஸ் ஐயநாதன், டாக்டர் அர்ச்சனா ஐவிஎஃப் இன் விமென் சென்டர், அண்ணா நகர்லேருந்து. பேஷண்ட் டு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டை மாறுதல் படுத்தி நம்ம செய்கிறதுனாலையும் கண்டிப்பாக 90% மேலே சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியும். எங்கள் சென்டரில் அதை நாங்கள் கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். ஒபீஸோ ஓவர் வெயிட்டோ காமிக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஹார்மோன்ஸ்க்கான தேவை அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த நாள் கணக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, எத்தனை நாள் நம்ம இன்ஜெக்ஷன் போட போகிறோன்றது, அதுவுமே அதிகமான நாட்கள் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்குது. எந்த முறையில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்றதும் இந்த சக்ஸஸ் ரேட்னக்கூடிய அந்த சதவிகிதத்தை அது எஃபெக்ட் பண்ணுது. இன்றைக்கி நான் ஐவிஎஃப் உடைய சக்ஸஸ் ரேட்டை பற்றி பேச போகிறேன். ஐவிஎஃப் அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபி டெக்னிக், அதாவது டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்டு தான் ஐவிஎஃப்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். இந்த டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கப்பல், அதாவது தம்பதி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளில், அதே சந்தேகங்களில் முக்கியமான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் ரேட். உங்கள் சென்டரில் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்குது டாக்டர், அதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பெரும்பாலும் இப்போது நீங்கள் கூகுள்லேயோ இல்லை ஒரு சென்டர் ஐவிஎஃப் சென்டருடைய வெப்சைட்லேயோ நீங்கள் தேடும்போது சக்ஸஸ் ரேட் 30 to 40%, இல்லைனா 50 to 60% அப்படின்ட்டு வேரிடாக கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் சைக்கிளில் 60%, டோனர் சைக்கிளில் 70%, அந்த மாதிரி பிரிச்சும் ஒரு சில சென்டருடைய அப்டேட்ஸில் இருக்கும். ஸோ இதை நம்ம சக்ஸஸ் ரேட்டுன்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை சைக்கிள் பண்ணுறோம், அதாவது எத்தனை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த சக்ஸஸ் ரேட்ன்றது மாறுது. அது மட்டும் இல்லாமல் எந்த முறையில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்றதும் இந்த சக்ஸஸ் ரேட்னக்கூடிய அந்த சதவிகிதத்தை அது எஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சென்டரில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா பேஷண்ட்டையுமே பேட்சில் பண்ணுவாங்க. பேட்ச்னா என்ன அப்படின்னா, எல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கிற எல்லா பெண்களுக்கும் கருத்தடை மாத்திரை இல்லைனா ஏதாவது ஹார்மோன் டேப்லெட் கொடுத்து பீரியட் எல்லாருடைய பீரியடையுமே ஒரே நாள் வர வச்சு அவங்க எல்லாருக்குமே இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கருமுட்டையெல்லாம் ஒரே நாள் எடுத்து கருவெல்லாம் ஒரே நாள் அவங்க எல்லாருக்குமே அந்த ட்ரீட்மெண்ட்டை சிங்கிள் டேயில் முடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெயின் ரீசன் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் டீம். ஏன்னா இது ஒரு டீம் எஃபர்ட். இது ஒரு குழுவாக முயற்சி பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் எல்லாருமே ஒரே நாள் இருக்கிறது அப்படின்றது நிறைய சென்டரில் அது இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பேட்சில் பண்ணுற முறை பெரும்பாலும் நடந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி பேட்சில் பண்ணும்போது என்ன ட்ராபேக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாருடைய உடம்புமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நாங்கள் கொடுக்குற ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் ஒருத்தருக்கு ஒரு அளவில் தேவைப்படுதுன்னா இன்னொருத்தருக்கு வேறு அளவில் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் ஐவிஎஃப் ஸ்டிமுலேஷன், அதாவது கருமுட்டையை வளர்க்குறதுக்காக கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒருத்தர் ஒல்லியாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் உடைய நாள் கணக்கும் சரி அளவும் சரி வேறுபடுது. அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்காங்க, கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்காங்க, இல்லைனா குள்ளமாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, அதாவது அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவங்களுக்கு ஒபீஸோ ஓவர் வெயிட்டோ காமிக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஹார்மோன்ஸ்க்கான தேவை அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த நாள் கணக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, எத்தனை நாள் நம்ம இன்ஜெக்ஷன் போட போகிறோன்றது, அதுவுமே அதிகமான நாட்கள் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாருக்குமே நம்மளால் அந்த கருமுட்டையை ஒரே நாள் எடுக்கிறதுன்றது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒருத்தருக்கு இப்போ நம்ம 10 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், 10 பேரையும் ஒரே நாள் ப்ளீட் பண்ண வைக்கிறோம், 10 பேருக்குமே கருமுட்டை நம்ம ஒரே நாள் எடுக்கணும் போது இதில் யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அவங்களுடைய அந்த தயாராகிற நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கருமுட்டையெல்லாம் தயாராகிற நிலை, அதுக்கு ஒரு நாள் பின்னரோ முன்னரோ ஒரு சில பேருக்கு நம்ம அந்த கருமுட்டையை எடுக்க வேண்டியிருக்கிறதுனால பேட்சில் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ன்றது கொஞ்சம் குறைய தான் செய்யுது. அதாவது எங்கே நம்மளால் 80% சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியுது அப்படின்னா பேட்சில் பண்ணும்போது அது 30-40%க்கு ட்ராப் ஆகிடுது. ஸோ ஒரு ரீசன் சக்ஸஸ் ரேட் குறையிறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் நம்ம பண்ணுறதுனால. இன்னொன்று டெக்னிக்ஸ், அட்வான்ஸ் டெக்னிக்ஸு நம்ம எல்லா அட்வான்ஸ் டெக்னிக்ஸும் பயன்படுத்துகிறோமா இல்லையான்றது இன்னொரு முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் லேப் உடைய என்வாயன்மெண்ட், இந்த க்ளீன் ரூம் 10,000 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த க்ளீன் ஸ்டாண்டர்ட்ஸ்
இருக்கணும். எப்படி வந்து ஒரு அம்மாவுடைய கர்ப்பப்பையில் ஒரு கரு வளருதோ அது எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சுத்தம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம அந்த கருவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம உள்ள அந்த லேபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அட்டையர்லேருந்து தலைக்கு ஒரு கேப் போட்டு மாஸ்க் போட்டு வாயில், இது எல்லாமே வந்து நம்ம நிறையா க்ளவுஸில் கூட பவுடர் போடாத க்ளவ் தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப க்ளீன் டெக்னிக்கில் பண்ணுறதுனால நம்ம சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஆல் புட் டுகெதர், நான் இப்போ ஏற்கனவே சொன்ன இந்த 4 பாயிண்ட்டோடு சேர்த்து ஒரு பெண்ணும் வந்து அந்த கப்பல், அதாவது தம்பதிகள் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரும்போது அந்த பெண்ணுடைய மாதவிடாய் சுழற்சி என்னைக்கு ஆரம்பிக்குதோ, எல்எம்பி லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீரியட் வந்த முதல் நாள்லேருந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்களுக்கு எந்த ஒரு இந்த கருத்தடை மாத்திரையோ இல்லை ப்ரீ மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் நம்ம ஒரே நாள் பீரியட் வர வைக்கிறதுக்கான மாத்திரைங்கள்லாம் கொடுக்காம அவங்க பீரியட் டேட்டில் நம்ம ஸ்டிமுலேஷன், அதாவது இந்த கருமுட்டை வளர்றதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கருமுட்டையை வளர வச்சு கருமுட்டை வளர்ந்த பிறகு அந்த கருவை உருவாக்குனதுக்கு அப்புறமா இஃப் ஷி இஸ் ஃபிட் ஃபார் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அந்த கருவை பரிமாற்றம் பண்ணிக்கிறதுக்காக ஃபிட்டாக இருக்காங்க, அவங்க கர்ப்பப்பையுடைய லைனிங் வந்து தடிமனம் கரெக்டாக இருக்குது, ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மோர் தென் 90% சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியும். ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடனே ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதாவது அந்த மாதமே அவங்களுக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இருக்கலாம், இல்லைனா கர்ப்பப்பையில் அடினோமயோசிஸ், அதாவது காயம் ஏற்பட்ட மாதிரி இருக்கிறதுன்னு சொல்கிறது அடினோமயோசிஸ் இருக்கலாம், இல்லைனா சதை வளர்ந்துருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்த உடனே கருவை பரிமாற்றம் பண்ணிட்டோன்னா அவங்களால சக்சீட் பண்ண முடியாமல் போயிடுது. மெயினாக பேட்சில் பண்ணும்போது இந்த ட்ராபேக்ஸும் இருக்குது. ஸோ அவங்க பீரியட் வரும்போது நம்ம கருவை உருவாக்கி அவங்களுடைய கர்ப்பப்பை தயார் நிலையில் இருக்கா இல்லையா, இந்த கட்டி அண்ட் அடினோமயோசிஸ் மற்ற வேறு சில விஷயங்கள், அதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையான்னு அசஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒன்று. அதே மாதிரி ஒரு சில பேஷண்ட் வந்து அடுத்த மாதமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் ஃப்ரீஸ் பண்ணி பண்ணும்போது. ஒரு சில பேஷண்ட்டு 1 இயர் வெயிட் பண்ணி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. இந்த செயல்முறைகளில் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுனாலையும் பேஷண்ட் டு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து மாறுதல் படுத்தி நம்ம செய்கிறதுனாலையும் கண்டிப்பாக 90%க்கு மேலே சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியும். எங்கள் சென்டரில் அதை நாங்கள் கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். நான் இப்போ சொன்ன இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது சக்ஸஸ் ரேட் ரிலேட் பண்ணுற இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற கப்பல் வந்து இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஐவிஎஃப் சென்டரை தேர்ந்தெடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக முதல் முறையிலேயே ஐவிஎஃப்ல சக்ஸஸ் ஆக முடியும்.